ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். கீழக்கரை ஸ்பெஷல் மாசி சம்பல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு அரை மூடி தேங்காவை துருவி வச்சுக்கிறேன்னு. நம்ம உரலில் தான் பண்ணணும். உரலில் பண்ணால் தான் டேஸ்ட் வரும் நல்லா. உரலில் கொஞ்சம் போல் தேங்காய், சுட்டு எடுத்துக்கிட்ட காஞ்ச மிளகா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இடிச்சுக்கிறேன்னு. நல்லா தேங்காயும் காஞ்ச மிளகாவும் இடிஞ்சு நல்லா ரெட்டிஷாக தேங்காய் மாறணும். தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா இடிக்கணும். அதுவும் நல்லா காஞ்ச மிளகாவோட கம்பைன் ஆகி நல்லா செவந்த கலருக்கு வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம மாசி சேர்க்கணும். நான் மாசி இந்த மூடி அளவுக்கு தான் சேர்க்குறேன். மாசி சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் இடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அதையும் இடிக்கணும். இப்போது நம்ம சேர்த்துக்கிற மாசி, தேங்காய், காஞ்ச மிளகா எல்லாம் நல்லா கலந்து மிக்ஸ் ஆகிரும். இது உரலில் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நிறைய பேர் இதை மிக்சியில் தான் பண்ணுறாங்க. மிக்சியில் பண்ணால் அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. இப்போது இது கூட ஒரு பச்சை மிளகாய், உரித்து வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தில் ஒரு 5 சின்ன வெங்காயம் போட்டு அதையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கிறேன்னு. இப்போது பேலன்ஸ் இருக்கிற தேங்காவையும் இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அதையும் நல்லா போட்டு இடிச்சுக்கிறேன்னு. நல்லா எல்லாம் இடிஞ்சு மிக்ஸ் ஆகி வரணும். இது அப்பத்துக்கு ஒரு அருமையான தொட்டுக்கறி. அப்பத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் இதை இப்போ சுடுசோத்துக்கு தான் சாப்பிட போகிறேன். சுடுசோத்தோட வெறும் மாசியை மட்டும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். ஃபைனலி மாசி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா அழகாக ரெட்டிஷாக வரணும். சுவையான மாசி சம்பல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.